யூடியூப் வியூஸுக்கு ஆசைப்பட்டு 7 வருஷம் சிறைக்கு செல்ல போகிறாரா இர்ஃபான் வியூ. ஆமாங்க, அது உண்மைதான். இர்ஃபான் நல்லா படிச்சிருக்காரு. இர்ஃபானோட பொண்டாட்டியும் நல்லாவே படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இதெல்லாம் நடக்குமா நடக்கலையான்னு முன்னாடியே தெரியும். தெரிஞ்சு தப்பு பண்ணுறதான் மிகப்பெரிய தப்புன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இர்ஃபானுடைய மனைவி வந்து கர்ப்பமாகறாங்க. கர்ப்பமாயிட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் கடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு சொல்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இர்ஃபானுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருந்துச்சு. தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெண் கருக்களில் வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு சொல்ல மாட்டாங்க. என்னன்னா பெண் சிசுகளை அதிகமாக நடைபெறனால யாருமே சொல்ல மாட்டாங்க. அதனால இர்ஃபான் என்ன பண்ணார் அப்படின்னா, இங்கே பார்க்காம வெளிநாடுகளை போய் பார்க்கலாம்னு சொல்லி துபாய்க்கு போயிட்டு அவங்களுடைய மனைவிக்கு ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு பார்த்துட்டாரு. அவர் அங்கேயே பார்த்துட்டு அவங்க ஃபேமிலிக்கு மட்டும் சொல்லிட்டு விட்டுருந்தா பிரச்சனை கிடையாது. அங்கே பார்த்து ஒரு வீடியோ எடுத்து யூடியூப்ல போறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் போகுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே திருப்பி இந்தியா கிளம்பி வந்து சென்னையில் ஒரு நட்சத்திர விடுதியில் வந்து மிகப்பெரிய கொண்டாட்டம் நடத்துறாரு. ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு சொல்லி பெண் குழந்தைன்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதை வந்து யூடியூப்ல போடுறாரு. இதை வந்து சுகாதாரத்துறை பார்த்துட்டு அவருக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க விளக்கம் கேட்டு. ஆள் காலி.